ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டூ தி ஃபுட்பால் ஆடர்சி தமிழ். மான்செஸ்டர் சிட்டி வெர்சஸ் மான்செஸ்டர் யுனைட்டட் நாளைக்கு மான்செஸ்டர் டார்பி. ஸோ சிட்டி வந்து அதாவது மான்செஸ்டர் சிட்டி வந்து ரெட்டா, ப்ளூவா அப்படிங்கிறது வந்து நாளைக்கு தெரிய போகுது. ஸோ ஆல்ரெடி வந்து மேட்ச் வந்து ட்ரால தான் இருக்கு. 2 வாட்டி சிட்டி வின் பண்ணியிருக்காங்க. 2 வாட்டி யுனைட்டட் வின் பண்ணியிருக்காங்க. 2 வாட்டி வந்து மேட்ச் ட்ரா ஆயிருக்கு. ஸோ இந்த ஃபார்ம்ல இருக்கும்போது, இப்போ வந்து 2 மேனேஜருமே பிரஸ் கான்ஃபரன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரூபன் ஆமரிமும் பண்ணியிருக்கான். பெப் குவார்டியோலாவும் பண்ணியிருக்கான். ஸோ இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் மூலியமா வந்து ஒனானா பத்தி, லெமன்ஸ் பத்தி, இந்த ஸ்டார்ட்டிங் 11 எப்படி இருக்க போகுதுங்கிறத பத்தி வந்து நம்மளுக்கு வந்து கிளியரா ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கு. ஸோ அத பத்தி இப்ப பேச போறோம். அண்ட் ஆல்சோ நெறைய பேரு சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. 60% நியர்லி 60% கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஈவினிங் வந்து நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் வெர்சஸ் ஆர்சனல் அந்த மேட்ச் வந்து நம்ம லைவ்ல வாட்ச் அலாங் பண்ண போறோம். அண்ட் ஆல்சோ நாளைக்கு மேன் சிட்டி வெர்சஸ் மேன் யுனைட்டட் மேட்ச்மே நம்ம லைவ்ல வாட்ச் அலாங் பண்ண போறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆன் பண்ணிக்கோங்க. இந்த கம்யூனிட்டி இன்னும் நெறைய பேருக்கு வந்து ரீச் அவுட் ஆகுறதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். ஸோ கைண்ட்லி சப்ஸ்கிரைப் டூ திஸ் சேனல் அண்ட் ஸ்மாஷ் தி லைக் பட்டன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் ரிவ்யூல பார்க்க போறோம் அப்படின்னா, இன்ஜுரீஸ் பத்தி ரூபன் ஆமரிம் சொன்னது என்னன்னா, "தேர் அவுட் ஃபார் திஸ் கேம். ஐ டோன்ட் நோ ஹவ் லாங் இட்ஸ் கோயிங் டூ டேக். வி நீட் தீஸ் கைஸ் டூ பி எ காம்படிட்டிவ் டீம். வி ஹேவ் வெரி குட் பிளேயர்ஸ் ஹூ ஆர் ஈகர் டூ பிளே. ஸோ வி வில் பி காம்படிட்டிவ் ஆன் சண்டே பட் தே ஆர் அவுட்." என்ன சொல்லியிருக்கான்னா, எவ்ரி பிளேயர் இந்த ஸ்குவாட வந்து நாங்க வந்து நீட்ல இருக்கோம். ஸோ இந்த ஸ்குவாட் காம்படிட்டிவா இருக்கிறதுக்கு எவ்ரி பிளேயர் ஹேஸ் டூ பி பிரசன்ட். பட் மேசன் மவுண்ட், மத்தயாஸ் குன்யா அண்ட் டியேகோ டாலோ இந்த 3 பேருமே இன்ஜூரில இருக்காங்க. டியேகோ டாலோ இன்ஜூரில இருப்பான்னு சொல்லிட்டு நான் நெனைக்கல. நேத்து வந்து ரூமர்ஸ்லாம் வந்துச்சு. டியேகோ டாலோவுமே இன்ஜூரில இருக்கான். ஸோ அவனும் ப்ளே பண்ண மாட்டான்னு. பட் நான் நெனச்சேன், அவன் வந்து மிஸ் அவுட் பண்ணி ரொம்ப வருஷம் ஆகுது. லாஸ்ட் சீசன் பார்த்தீங்கன்னா, எவ்ரி கேம் வந்து அவன் ப்ளே பண்ணான். என்னதான் மொக்கையா ப்ளே பண்ணாலுமே, எவ்ரி கேம் அவன் வந்து பிரசென்ட்டா இருந்தான். அது வந்து ஒரு பெரிய பெரிய பிளஸ் ஒரு பிளேயருக்கு, ஒரு டீமுக்கு. அது வந்து நடந்துச்சு. பட் டியோகோ டாலோ ரொம்ப நாள் கழிச்சு வந்து மிஸ் பண்றான் ஒரு கேம. ஸோ, இதனால நம்மளோட ஸ்டார்ட்டிங் 11ல கொஞ்சம் ஒரு ஐடென்டிட்டி ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கு. ரைட் விங் பேக்ல வந்து மஸ்ராவி ஸ்டார்ட் பண்ணுவானா? இல்ல அமட் ஸ்டார்ட் பண்ணுவானான்னு இன்னுமே அந்த ஒரு இது இருக்கு. ஏன்னா, ரூபன் ஆமரிம் வந்து நம்ம நினைக்க முடியாது. மெய்னோ அண்ட் கேசமிரோ மிட்ஃபீல்ட்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு, நம்ம ப்ரூனோ பெர்னாண்டஸ் அண்ட் எம்பூமோ வந்து நம்பர் 10ல போட்டு, ஜோகோ அண்ட் அமட வந்து ரைட்ல போட்டாலும் போடுவான். சாரி லெஃப்ட் அண்ட் ரைட்ல போட்டாலும் போடுவான். இல்ல அப்டின்னா, அமட் அண்ட் எம்பூமோவ சென்டர் ஃபார்வர்ட் அந்த நம்பர் 10 பொசிஷன்ஸ்ல போட்டுட்டு, கேசமிரோ அண்ட் ப்ரூனோ பெர்னாண்டஸ மிட்ஃபீல்ட்ல போட்டுட்டு, ரைட் சைட்ல வந்து நம்ம மஸ்ராவி அண்ட் லெஃப்ட் சைட்ல டோகோ போட்டாலும் போடுவான். ஸோ சொல்ல முடியாது. இல்லன்னா எம்பூமோவ ஸ்ட்ரைக்கர்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு, ப்ரூனோ அண்ட் அமட வந்து விங் பேக்ல சாரி நம்பர் 10ஸ்ல போட்டுட்டு, விங் பேக்ல நம்ம மஸ்ராவி அண்ட் டோகோ ஸ்டார்ட் பண்ணாலும் பண்ணலாம். ஸோ ரூபன் ஆமரிம் என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ அத நம்ம பிரெடிக்ட் பண்ண முடியாது. என்னதான் இன்ஜூரீஸ்லாம் வந்தாலும் அவனோட பிளே ஸ்டைல பிரெடிக்ட் பண்ண முடியல. பட் நெறைய பேர் வந்து வெளியில காத்துட்டு இருக்காங்க. ஃப்ரெடிக்சனா இருக்கட்டும், டிஃபெண்டர் ஃப்ரெடிக்சனா இருக்கட்டும், அப்புறம் ஏடன் ஹெவனா இருக்கட்டும், அப்புறம் சென்டர் மிட்ஃபீல்ட்ல உகாத்தே அண்ட் மெயினோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்பர் 10 பொசிஷன்ஸ்ல வந்து இன்னும் ஜெர்க்ஸி வந்து ஸ்டார்ட் பண்ணல. ஸோ அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல இன்னும் நெறைய சொல்லியிருக்கான். இன்ட்ரஸ்டிங்கான விஷயம்லாம் சொல்லியிருக்கான். பட் செகண்ட் என்ன அப்டின்னா, ரூபன் ஆமரிம் மேன் சிட்டிய பத்தி என்ன சொல்லியிருக்கான் அப்டிங்கிறது தான். இட்ஸ் அ டாப் டீம் வித் த பெஸ்ட் கோச் இன் த லீக். ஸோ பெப் குவார்டியோலா நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த வேர்ல்டுன்னு கூட சொல்லலாம் இப்போதைக்கு. ஸோ அந்த மாரியான ஒரு டீம் தான். பட் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, அ டீம் தட் இஸ் ரியலி ஹார்ட் டூ இமேஜின் ஹவ் தே ஆர் கோயிங் டூ பிளே. இது வந்து ஒரு இது நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் மேன் சிட்டி எப்படி ப்ளே பண்ணுவாங்கன்னு. பொசஷன் 60%, 60%, 65% வச்சுக்கிட்டு, அந்த ஸ்லோ பில்டப் பண்ணி, அந்த டிரான்சிஷன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்லோவா பண்ணி, அட்டாக்கிங் தேர்ட்ல வந்து கொஞ்சம் குயிக்கா அந்த டிரான்சிஷன பண்ணி கோல் ஸ்கோர் பண்றது தான் மேன் சிட்டி. ஸோ, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் எப்படி ப்ளே பண்ண போறாங்கன்னு. ஸோ, ரூபன் ஆமரிம் வந்து இப்பவே வந்து மைண்ட் கேம்ஸ்லாம் ப்ளே பண்ண ஆரம்பிச்சுட்டான். ஏன்னா டிஃபரெண்ட்டா மேன் சிட்டி ப்ளே பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. பெப் குவார்டியோலா வந்து பார்சிலோனா டைம்ஸ்லேருந்தே சரி, கவுண்டர் அட்டாக் வந்து அவன் ப்ளே பண்ணதே கிடையாது. அட்டாக்கிங் தேர்ட்ல மட்டும் தான் அந்த டிரான்சிஷன்ஸ் வந்து குயிக்கா இருக்கும். மத்தபடி பில்டப்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஸ்லோவா தான் இருக்கும். ஸோ, அதுதான் அமரிம் வந்து என்ன பண்றான்னு தெரியல. பட் மான்செஸ்டர் யுனைட்டட் ஆர் பிரிப்பேர்ட் ஃபார் தட். இட் வில் பி வெரி குட் கேம். வி நோ வாட் டூ டூ. வி ஹேவ் மோர் ட்ரெய்னிங். த டேபிள் அட் த மொமெண்ட் டசன்ட் மேட்டர். அதான் மேட்ச் அதாவது லீக் ஸ்டார்ட் ஆகி 3 கேம்ஸ் தான் ஆகுது. அதாவது ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஸ்டாட் என்ன அப்டின்னா, ஒரு 6, 7 சீசன்ஸ்க்கு அப்புறம் மான்செஸ்டர் யுனைட்டட் வந்து மேன் சிட்டிய அதாவது மான்செஸ்டர் யுனைட்டட் மேன் சிட்டி அந்த கேம் வர்றப்போ, மேன் சிட்டியோட ஹையர் த டாப் டேபிள்ல இருக்கிறது இதான் ஃபர்ஸ்ட் டைம். அதாவது மான்செஸ்டர் யுனைட்டட் வந்து 9த்ல இருக்காங்க. சிட்டி வந்து 13த்ல இருக்காங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் 2 பேரும் ஃபேஸ் பண்றப்போ, மேன் யுனைட்டட் வந்து டேபிள்ல டாப்ல இருக்கிறது. இது வந்து ஒரு மொக்க ஸ்டாட். ஏன்னா 3 கேம் தான் ஆகுது. ஸோ அதான் ரூபன் ஆமரமே சொல்லியிருக்கான். ஸ்டார்ட் லீக் ஸ்டார்ட் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள நீங்க வந்து டேபிள பத்திலாம் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்து மூக்கு உடைச்சு விட்டான் ரிப்போர்ட்டர்ஸ்க்கு. ஸோ எஸ் அது ஒண்ணு. அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்டின்னா, மேன் சிட்டிய பத்தி இன்னொன்னு சொல்லியிருக்கான். ஐ திங்க் வி ஆர் அ பெட்டர் டீம். இஃப் யூ சீ எனி அஸ்பெக்ட்ஸ் ஆஃப் டேட்டா, வி ஆர் அ பெட்டர் டீம். வி ஆர் ரெடி டூ பிளே த கேம். வி ஆர் நீட் டூ ஷோ இட் ஆன் மண்டே. எஸ். ஏன்னா, நீங்க Twitterல, Instagramலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். எக்ஸ்பெக்டட் கோல்ஸ்ல வந்து மான்செஸ்டர் யுனைட்டட் வந்து 3 கேம்ல 6 பாயிண்ட் சம்திங் கோல்ஸ் வந்து எக்ஸ்ஜி வச்சிருக்காங்க. அதாவது 6 கோல்ஸ் வந்து நம்ம ஸ்கோர் பண்ண வேண்டியது. பட் வி டிட்ன்ட் ஸ்கோர் இட்.
ஒன்லி நம்ம வந்து 4 கோல்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்கோம். அதுலயுமே 2 வந்து ஓன் கோல்ஸ் அவங்க ஸ்கோர் பண்ணது. ஸோ டேட்டா படி பார்த்தீங்கன்னா, நம்ம 2 கோல்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்கோம். அண்ட் இது வந்து ஒரு நல்ல டேட்டா. ஏன்னா நம்ம வந்து சான்ஸஸ் கிரியேட் பண்ணிட்டே இருக்கோம். பட் வி டிட்ன்ட் கேப்பிட்டலைஸ் இட் இன்டூ அ கோல். ஸோ அத நம்ம பார்த்துட்டே இருக்கோம். ஸோ அதான் ரூபன் அமீருமே சொல்லியிருக்கான். டெக்னிக்கலி சிட்டியோட நம்ம வந்து டேட்டால வந்து பெட்டரா இருக்கோம். அண்ட் பிளே ஸ்டைல் எல்லாமே பெட்டரா இருக்கும். அண்ட் பிளேயிங் அந்த வேலையுமே நம்ம பெட்டரா இருக்கும். பிகாஸ் நம்ம பண்றது வந்து ஒரு ஹை பிரசிங், குயிக் டிரான்சிஷன்ஸ் அந்த ஃப்ளூயிடா இருக்கும் நம்மளோட டிஃபென்ஸ் டூ அட்டாக் அது. பட் சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்லோவா எடுத்துட்டு போவாங்க. அது வந்து யுனைட்டடுக்கு ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா விவ் காட் டிஃபெண்டர்ஸ் ஹூ ஆர் சாலிட். டெலிக்ட்டுமே சரி, யோரோவுமே சரி, லூக் ஷாவுமே சரி, ஸ்பீடும் இருக்கு. அந்த டேக்கிள் பண்றதுக்கு, அந்த இன்டர்செப்ஷன் பண்றதுக்கு அதுக்கான பிசிக்காலிட்டியுமே நம்மள்ட்ட இருக்கு. ஸோ ரூபன் ஆமரீம் கரெக்ட்டா தான் சொல்றான் மேன் சிட்டியோட. நெக்ஸ்ட் என்ன ஒரு திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெமன்ஸ் சைன் பண்ணியிருக்கோம். ஸோ லெமன்ஸ பத்தி என்ன சொல்றான்னு சொல்லிட்டு பிரஸ் கான்ஃபரன்ஸ் கேட்டப்போ, "We are really pleased. He is a goalkeeper with a lot of potential. We are in the moment that the goalkeeper needs to be really strong and have a lot of experience, but also have to look at the present with a focus on the future. So it's a bit of both." இது வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். பிகாஸ் லெமன்ஸ் வந்து நீங்க வந்து ஒரு 19 ஏஜோ, ஒரு 20 ஏஜோ கோல் கீப்பர் கிடையாது. அப்படியும் ஒரு 27ஓ, ஒரு 28 ஏஜோ கோல் கீப்பரோ கிடையாது. ஒரு 23 ஏஜ் ஆஃப் கோல் கீப்பர், ஒரு ரைட் ப்ரொஃபைல். டேவிட் டெஹாயா வந்து மான்செஸ்டர் யுனைட்டடுக்கு வந்தப்போ அவனோட ப்ரொஃபைலுமே இப்படி தான் இருந்துச்சு. ஒரு ஸ்கின்னி பிளேயர், ஒல்லியான பிளேயர். ரொம்ப ஒரு ப்ராடான ஒரு பிசிக்காலிட்டியும் கிடையாது. ஒரு ஸ்கின்னி பிளேயர் தான். ஒல்லியா இருப்பான். அண்ட் ஹைட்டா இருப்பான். ஸோ எக்ஸாக்ட்லி லேமன்ஸ் மாரி தான் இருப்பான். லேமன்ஸ் வந்து கொஞ்சம் பிசிக் இருக்கு. பட் டிகேயாவோட ஒரு 2.0 அப்படின்னு தான் சொல்லணும் லேமன்ஸ். அதாவது 23 ஏஜ்ல. ஸோ பயாந்தீருமே அப்படிதான். பயாந்தீர் வந்து எக்ஸாக்ட்லி டிகேயா எப்படி அப்ப இருந்தானோ, அதே மாரி தான் பயாந்தீர் இப்ப இருக்கான். ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம். ஏன்னா, நீங்க வந்து ஃபியூச்சருக்கும் ஒரு நல்ல கோல் கீப்பர பார்க்கணும். அண்ட் இப்போ பிரசன்ட்லயுமே ஒரு நல்ல கோல் கீப்பர் பார்க்கணும். அப்போ நீங்க லெமன்ஸ் தான் சைன் பண்ணி ஆகணும். ஸோ இதுதான் ஒரே ஒரு காரணம் நம்ம வந்து எமி மார்டினஸ சைன் பண்ணாத ஒரே ரீசன். பிகாஸ் எமி மார்டினஸ்க்கு வந்து 33 ஏஜ் ஆக போகுது. ஸோ அது வந்து ஒரு கேம்பிள் தான். நீங்க அவனுக்கு ஒரு 34 மில்லியன், 35 மில்லியன் குடுத்து வாங்குறத விட, ஒரு 20 மில்லியன் குடுத்து ஒரு யங் கோல் கீப்பர் பட் காட் த ஹையஸ்ட் எவர் பொட்டன்ஷியல் டூ பி த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஷாட் ஸ்டாப்பர், வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் கோல் கீப்பர். ஒரு நெக்ஸ்ட் திபா கோர்த்தா அண்ட் மேனுவல் நியூயர் 2 பேரையுமே மிக்ஸ் பண்ண மாரியான ஒரு பிளேயர் சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஈவன் த பீட்டர் ஸ்கிமெக்கில் நம்ம மான்செஸ்டர் யுனைட்டடோட லெஜெண்டரி கோல் கீப்பர். மேன் சிட்டிக்கும் ப்ளே பண்ணியிருக்கான். பட் யுனைட்டடோட லெஜெண்டரி கோல் கீப்பர். அவன் சொல்லியிருக்கான், கோர்த்தா அண்ட் மேனுவல் நியூயர் 2 பேரையும் மிக்ஸ் பண்ண மாரி அவன் ப்ளே பண்றான். நான் பார்த்துருக்கேன்னு சொல்லியிருக்கான். ஸோ லெமன்ஸ் வந்து அந்த ஃபோக்கஸ் வந்து இன்னும் அவனுக்கு இருக்கணும். ஸோ அவன் வந்து இந்த மேட்ச் ரூபன் ஆமரீம் வந்து மறைக்க பார்த்தான். எனக்கு தெரியும் யார் வந்து நாளைக்கு கோல் கீப்பரா இருக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும்னு சொன்னான். உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி அத மழுப்ப பார்த்தான். பட் அவனே சொல்லிட்டான். எஸ் இட்ஸ் கோயிங் டூ பி பயாந்தீர். அவன் தான் ஸ்டார்ட் பண்ண போறான். அது என்ன விஷயம்னு தெரியல. ரூபன் ஆமரீம் ஆன் வை மான்செஸ்டர் யுனைட்டட் சைன்ட் லெமன்ஸ். ஸோ லெமன்ஸ ஏன் யுனைட்டட் சைன் பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, சம்டைம்ஸ் யூ அஸ் அ கிளப் யூ ட்ரை டூ சீ டிஃபரண்ட் ஆப்ஷன்ஸ் ஒன் ஆர் அனதர். வி ஹேவ் அன் ஆப்ஷன் தட் கேன் கிவ் அஸ் டிஃபரண்ட் திங்ஸ் இன் த மொமெண்ட். பட் ஆல்சோ எ கிரேட் பொட்டன்ஷியல் டூ பி அவர் கோல் கீப்பர் ஃபார் அ நம்பர் ஆஃப் இயர்ஸ். அதாவது ஒரு கிளப்பா நீங்க என்ன பார்க்கணும்? ஒரு பிளேயர் நீங்க சைன் பண்றீங்க அப்படின்னா, என்ன மாரியான நீட் உங்களுக்கு இருக்கு? டெம்பரரியா இன்னும் ஒரு 1 வருஷம், 2 வருஷத்துக்கு நீங்க வந்து அவன வந்து ப்ளே பண்ற மாரி, அந்த பொட்டன்ஷியல் வந்து உங்களுக்கு இருக்கிற மாரி நீங்க பார்க்க போறீங்களா? இல்ல, இப்ப வந்து கொஞ்சம் சஃபர் பண்ணி, இப்ப வந்து அவன கொஞ்சம் மெயின்டெயின் பண்ணி, அவன வந்து கொஞ்சம் அந்த பேலன்ஸ் எல்லாம் எடுத்து குடுத்து, அந்த டீமோட அந்த ப்ரொஜெக்ட் பண்ணி, இன்னும் 2, 3 வருஷத்துக்கு கழிச்சு அவன வந்து வேர்ல்ட் கிளாஸா மாத்த போறீங்களா? அப்படிங்கிற மாரியான ஒரு பிளேயர் தான் நீங்க வந்து வாங்க போறீங்க. ஸோ அதுதான் யுனைட்டட் வந்து பண்ணியிருக்காங்க. எமி மார்டினஸ் வந்து ஒரு 2, 3 வருஷத்துக்கு சூப்பரான கோல் கீப்பரா இருப்பான். பட் லேமன்ஸ் இப்போ 2 வருஷத்துக்கு அவன் வந்து அந்த குவாலிட்டியோட இப்போ யுனைட்டடோட அந்த ஜெல் ஆகி இன்னும் 2, 3 வருஷத்துக்கு அப்புறம் அவன் வந்து வேர்ல்ட் கிளாஸ் கோல் கீப்பர் ஆகுறதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. பிகாஸ் ஹி இஸ் காட் அ பொட்டன்ஷியல். ஒரு ஸ்கை ராக்கெட் பொட்டன்ஷியல் தான் அவன்ட்ட இருக்கு. அது வந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் யுனைட்டட் பண்ணியிருக்காங்க. ஸோ யுனைட்டட் சைன்ட் லெமன்ஸ் அஸ் அ ஃபியூச்சரிஸ்டிக் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோல் கீப்பர் ஆகுறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்கு. அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் வந்து பயந்தீர் ஸ்டார்ட்டிங் விசஸ் மேன் சிட்டி. நான் எதிர்பார்க்கல லெமன்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணுவான்னு எதிர்பார்த்தேன். பிரெடிக்ஷன் லைனப்லயுமே நேத்து வீடியோல பார்த்திருப்பீங்க. நான் பயந்தீர் தான் நான் போட்டிருந்தேன். சாரி லெமன்ஸ தான் நான் போட்டிருந்தேன். பட் அது நடக்கல. இட் இஸ் த சேம் திங் ஐ டூ வித் டிஃபரண்ட் பொசிஷன்ஸ் அவுட். அல்தாய் இஸ் கோயிங் டூ கன்டின்யூ. இட் இஸ் அ டிஃபரண்ட் லீக், டிஃபரண்ட் கண்ட்ரி, டிஃபரண்ட் ட்ரெய்னிங், டிஃபரண்ட் பால். ஸோ தே வில் ஃபைட் ஃபார் த பொசிஷன். அதான். என்னதான் நீங்க மெயினு வந்து நல்ல பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும், ப்ரூனோ தான் ஸ்டார்ட் பண்றான். என்னதான் ஜெர்க்ஸி நல்ல பிளேயர் அப்படின்னு சொன்னாலுமே, அவன் வந்து மவுண்ட்ட தான் ஸ்டார்ட் பண்ணான். அதாவது செஸ்கோ கூனியா வந்து ஸ்ட்ரைக்கர்ல ஸ்டார்ட் பண்ணப்போ, மவுண்ட் தான் ஸ்டார்ட் பண்ணான். இது வந்து ஆமரிம் வந்து எல்லா விஷயத்திலுமே செய்றது தான். நீங்க இப்போ எல்லாருமே சொல்லிட்டு இருக்கீங்க. ஏடன் ஹேவன ஸ்டார்ட் பண்ணுங்க. லூக் ஷாவ ஏன் ஸ்டார்ட் பண்றீங்க? டெலிக்ட் அண்ட் யோரோ ரைட் சைட்ல, சென்டர்ல வந்து சூப்பரா இருக்காங்க. லெஃப்ட் சைட்ல நம்ம வீக்கா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீங்க தெளிவா பார்த்தீங்கன்னா தெரியும். லூக் ஷா இஸ் டூயிங் அ பிரில்லியன்ட் ஜாப் ஃபார் யுனைட்டட். அந்த இந்த சீசன் எல்லாமே சூப்பரா ப்ளே பண்ணிட்டு இருக்கான். அந்த இன்டர்செப்ஷன்ஸ் நேத்து வீடியோல நான் சொல்லியிருப்பேன். இன்டர்செப்ஷன்ஸ்லாம் சூப்பரா பண்றான். அண்ட்
அவனோட ட்ராக் பேக்லாம் நீங்க ஒரு லெஃப்ட் பேக், ஒரு ரைட் பேக்கா இருக்கீங்க. ஒரு ஃபுல் பேக்ஸ்க்கு வந்து அந்த ட்ராக் பேக்கிங் எபிலிட்டி வந்து நார்மலாவே இருக்கும். நீங்க வந்து மிட்ஃபீல்ட் கிட்ட போய் நீங்க வந்து டெலிக்ட்டும் சாரி யோரோவும், ஷாவும் வந்து மிட்ஃபீல்ட் கிட்ட ஓவர்லோட் பண்ணி அங்க வந்து அவங்க ப்ளே பண்ணிட்டு இருக்கப்போ, அந்த 2 பேருமே ட்ராக் பேக் பார்த்தீங்கன்னா, டக்கு டக்குன்னு பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஷாக்கு நேச்சுரலி இருக்கு. ஏன் அப்டின்னா, ஹி இஸ் அ ஃபுல் பேக். ஸோ அது ஒரு பெரிய பெரிய பிளஸ். லிசாண்ட்ரோ மார்டினஸ் இங்க தெளிவா பார்த்தீங்கன்னா, ஹி இஸ் அ எக்ஸாக்ட் ரெப்ளிகா ஆஃப் லூக் ஷா. லூக் ஷா என்ன பண்றானோ, லிசாண்ட்ரோ மார்டினஸும் அதே தான் பண்ணுவான். பட் லிசாண்ட்ரோ மார்டினஸ்ல என்ன ஒரு அட்வான்டேஜ்ன்னு பார்த்தீங்கன்னா, பிசிக்காலிட்டி அண்ட் ஏரியல் எபிலிட்டி அவன்ட்ட வந்து செமையா இருக்கும். பிகாஸ் ஹி இஸ் அ டிஃபெண்டர். லூக் ஷா வந்து ஒரு ஃபுல் பேக். அவன்ட்ட வந்து ஏரியல் பிரசன்ஸ் அவ்வளவா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பிசிக்காலிட்டி அவ்வளவா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆல்சோ இன்ஜுரி ப்ரோன் லூக் ஷா. ஸோ லூக் ஷா வந்து இன்ஜுரி இல்லாம இருக்கிற வரைக்கும், ஹி இஸ் த பெஸ்ட் ஃபுல் பேக் இன் த வேர்ல்ட். அது வந்து எல்லாருக்குமே தெரியும். ப்ராபப்ளி அவன் இன்ஜுரில இல்லாம இருக்கான். அவனுக்கு வந்து இன்ஜுரி இல்ல. பட் ஒழுங்கா ப்ளே பண்ண மாட்றான் அப்டின்னாலுமே, இங்கிலாந்து வந்து அவன தூக்கிட்டு போய் யூரோஸ்ல ஃபைனல்ல ப்ளே பண்ண வச்சாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு நல்ல விஷயம். ஸோ எஸ், அல்தாய் பயந்திரும் அதேதான். என்னதான் லெமன்ஸ் வந்திருந்தாலும் டிஃபரெண்ட் கண்ட்ரி. நெறைய பேர் சொல்றாங்க ப்ரோ. லெமன்ஸ் வந்து ஏன் ஸ்டார்ட் பண்றான்? சாரி லெமன்ஸ் வந்து ஏன் ஸ்டார்ட் பண்ணல? இது வந்து ஃபர்ஸ்ட் கேம். எல்லா மேட்சுமே நம்மளுக்கு ஃபைனல் மாரி தான். ஸோ ஸ்ட்ரெய்ட் அவுட் கேம்க்குள்ள போட்டுருங்க. அவன் வந்து நல்லா கேம் ப்ளே பண்ணுவான்னு சொல்ட்டு. இட்ஸ் நாட். நீங்க வந்து ஒரு யங் ப்ராடிஜி பிளேயர வந்து எடுத்தோனே ஒரு மான்செஸ்டர் யுனைட்டட் மாரி ஒரு பெரிய கிளப்க்குள்ள போட்டு, அதுவும் மான்செஸ்டர் சிட்டியோட ஏதாவது ஒரு சண்டர்லேண்ட், பெர்ன்லி அந்த மாரி இருந்தா கூட பரவால்ல. ஏன் ஈவன் ஒரு கிறிஸ்டல் பேலஸ், பிரென்ட்ஃபோர்ட் இந்த மாரி இருந்தா கூட பரவால்ல. எடுத்தோனே மேன் சிட்டியோட போட்டு அந்த பிரஷர்ல ஆளாக்க வேணாம். இன் அது வந்து லெமன்ஸோட மிஸ்டேக் இல்லாமயே இருக்கட்டும். ஒரு கோல்ஸ் போகுது அப்டின்னா, இட்ஸ் எல்லாருமே சொல்லிருவானுங்க. அவ்வளதான் லெமன்ஸ் வந்தோனே கோல்ஸ் கன்சீட் பண்ணிட்டான். எதுக்கு அப்டின்னு சொல்லிட்டு. ஏன் கோல் கீப்பரா இருந்தா கன்சீட் பண்ணவே கூடாதா? அப்டிங்கிற மாரி தான் இருக்கும். லிட்டரலி ஒரு யுனைட்டடோட ஒரு ஒரு பெரிய சேனல். அவங்களோட ஜர்னலிஸ்ட் என்ன சொல்லியிருக்கான் அப்டின்னா, அது ஒரு பொண்ணு தான் சொல்லியிருக்கா. டிகேயா வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் நல்லா பண்ண மாட்றான். அவன் தான் வந்து காஸ்ட் பண்ணான் நம்ம கேம்ஸ. ஸோ, நம்ம வந்து ஒனானாவ சைன் பண்ணியே ஆகணும். அதாவது ஒனானாவ சைன் பண்ண போறப்போ, நம்ம ஒனானாவ சைன் பண்ணியே ஆகணும். ஹி வில் பி எ கிரேட் பால் டிஸ்ட்ரிபியூட்டிவ், பால் பிளேயிங் கோல் கீப்பர் ஃபார் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா, ஒனானா வந்து மட்டமா ப்ளே பண்ணதுக்கப்புறம் அப்படியே பெல்ட் அடிச்சுட்டாங்க. ஒனானா நல்லா ப்ளே பண்ணல. எதுவும் பண்ணாதப்போ அப்படியே வாய மூடிட்டு இருந்தாங்க. பட் இப்போ 11ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும். பயந்திரி எதுக்கு ஸ்டார்ட் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் கொஞ்சம் ஒரு காமன் சென்ஸ் இருந்தா எல்லாருக்குமே தெரியும். லெமன்ஸ் வந்து இப்ப தான் டீம் கூட வந்திருக்கான். ஒரு 2டே 2 ட்ரெய்னிங் செஷன்ஸ் தான் பண்ணியிருக்கான். பட் இன்னும் ஒரு 3/4வாசி பிளேயர்ஸ் வந்து இன்னைக்கு தான் நேத்து தான் வந்திருக்கானுங்க. அந்த ட்ரெய்னிங் செஷன்ஸ்க்கு அதாவது ப்ரூனோ பெர்னாண்டஸா இருக்கட்டும், அப்புறம் பிரையன் அபூமாவா இருக்கட்டும், எல்லாருமே இன்டர்நேஷனல் பிரேக்குக்கு அப்புறம் எலனி யோரோ, மத்தாயஸ் டிலிக்ட் எல்லாருமே இன்டர்நேஷனல் பிரேக்குக்கு அப்புறம் இப்ப தான் டீமுக்குள்ள வந்திருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடியே வந்து லெமன்ஸ் வந்து 2 ட்ரெய்னிங் செஷன் முடிச்சுட்டான். ஸோ இப்போ வந்து ஒரே ஒரு ட்ரெய்னிங் செஷன் தான் பண்ணியிருப்பான். இந்த பிளேயர்ஸ் கூட. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டார்ட்டிங் 11 பிளேயர்ஸ் கூட. எப்படி நீங்க வந்து அவன ஸ்டார்ட் பண்ண வைப்பீங்க? ஒரு டீமோட ஜெல் ஆவல. அந்த பேக் லைன் கூட ஜெல் ஆவல. யோரோ, டெலிக்ட், அப்புறம் லூக் ஷாவாச்சும் யுனைட்டட்ல தான் இருக்கான். இவங்களோடலாம் ஜெல் ஆவல. எப்படி நீங்க ப்ளே பண்ண வைப்பீங்க? இட்ஸ் ஆக்சுவலி புல்ஷிட்டா பேசிட்டு இருக்காங்க நெறைய பேரு. அண்ட் ஆல்சோ பயந்தின் மேல அமரம் ஏன் ஃபெய்த் ஷோ பண்றாங்கிற ஒரு விஷயம் வந்து ஐ திங்க் சம்டைம்ஸ் டூ கனெக்ட் வித் ஆண்ட்ரே. ஆண்ட்ரே ஒன்னோனா டிட் அ வெரி குட் சீசன் இன் இன்டர். த குவாலிட்டி இஸ் தேர் பட் த கிளப் சம்டைம்ஸ் திங்க்ஸ் இஸ் கெட்டிங் harder and harder. But in this club, the pressure is so hard in every detail. Sometimes you need a change. I believe in Altai. He is ready to play. இத தான் நானும் சொல்லியிருந்தேன். எல்லாருமே சொன்னாங்க, ஒனானா வந்து இன்டர்ல வந்து சூப்பரா ப்ளே பண்றான். ஜெர்க்ஸி வந்து நம்ம ஏசி பொலாக்னால வந்து சூப்பரா ப்ளே பண்ணான் சிரியால. மவுண்ட் வந்து செல்சில சூப்பரா ப்ளே பண்ணான். கூனியா வுல்வ்ஸ்ல சூப்பரா ப்ளே பண்ணான். பிரையன் பிரென்ட்ஃபோர்ட்ல சூப்பரா ப்ளே பண்ணான். எல்லாருமே சூப்பரா தான் ப்ளே பண்றாங்க யுனைட்டடுக்கு வர்றதுக்கு முன்னாடி. பட் யுனைட்டடுக்கு வர்றப்போ ஒரு பிரச்சனை இருக்கு. ஏன்னா, தி பிரஷர் இஸ் மேசிவ். ஏன்னா, யுனைட்டடோட ஃபேன்ஸ் தான் காரணம். ஒரு மேட்ச் நல்லா ப்ளே பண்றான்னா, தூக்கி வச்சு கொண்டாடுறோம். ஆனா, ஒரு மேட்ச் நல்லா ப்ளே பண்ணலன்னா, அப்படியே அமுக்கிடுறோம். அதுதான் யுனைட்டடோட ஃபேன்ஸோட ப்ராப்ளம். யுனைட்டடுக்குமே அதான் ப்ராப்ளம். அமோரிம் வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு 2 மேட்ச் தோத்தாலுமே நம்ம வந்து அவன பேக் பண்ணோம். நான் வந்து என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். பேக் பண்ணோம். அப்புறம் அந்த ஒரு வொர்ஸ்ட் லீக் பொசிஷன்ல நம்ம வந்ததுக்கப்புறம் 15த் நம்ம ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் வி செட் அமரிம் வந்து சாக் பண்ணணும். இது வந்து ஒரு வொர்ஸ்ட்டான ஒரு மேனேஜ்மென்ட், வொர்ஸ்ட்டான ஒரு பிளே ஸ்டைல், வொர்ஸ்ட்டான ஒரு ஃபார்மேஷன், ஸ்ட்ரக்சர் எல்லாமே சொல்லி 3-4-3லாம் ப்ளே பண்ணக்கூடாது. அவன் வந்து 4-3-3க்கு மாறணும். பிளேயர்ஸ் கூட அவன் பிளேயர்ஸோட கம்ஃபோர்ட்க்கு தான் அவன் ப்ளே பண்ணணும். அவனோட கம்ஃபோர்ட்க்கு ப்ளே பண்ணக்கூடாது. இட்ஸ் நாட் எவ்ரி கிளப் நீங்க பார்க்குறீங்க. பெப் குவார்டியோலான பார்க்குறீங்க. ஒரு சீசன் வந்து 3-4-2-1 ப்ளே பண்ணான். ஒரு சீசன் வந்து 3-5-2 ப்ளே பண்ணான். ஒரு சீசன் வந்து 4-2-3-1, ஒரு சீசன் வந்து 4-3-3, ஒரு சீசன் வந்து 4-4-2 இந்த மாரிலாம் ப்ளே பண்ணிட்டு இருக்கான். பட் ஹி இஸ் ஹி இஸ் சக்சஸ்ஃபுல் பிகாஸ் ஹி இஸ் டூயிங் திஸ். மேனேஜரோட கம்ஃபோர்ட்டுக்கு அந்த லீகுக்கு என்ன மாதிரியான ஒரு பிளே ஸ்டைல் வேணுமோ, என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் வேணுமோ, அத தான் நீங்க ப்ளே பண்ணணும். 3-4-3க்கும் 4-3-3க்கும் அவ்வளவா ஒரு வித்தியாசம்லாம் கிடையாது. விங் பேக்ஸ் இருக்காங்க. ஃபுல் பேக்ஸா மாறுவாங்க. டிஃபென்ஸ் வர்றப்போ.
டிஃபென்ஸ் வந்து 3 சென்டர் பேக்ஸு. அதில 2 சென்டர் பேக் வந்து டிஃபென்ஸ் வந்து ஓவர்லோட் ஆவாங்க. ஸோ இது எக்ஸாக்ட்லி 4-3-3 தான் மாறுதும். 4-3-3 மாரி தான் இருக்கும். என்ன ஒரு ஐ டோன்ட் நோ வாட் ஜர்னலிஸ்ட்ஸ் ஆர் சேயிங் மோர் தென் அ மேனேஜர். ஒரு மேனேஜர் வந்து மில்லியன்ஸ் கணக்கில வந்து வேஜஸ் வாங்கிக்கிட்டு, அவ்ளோ ஒரு எக்ஸ்போஷர்ல மீடியா எக்ஸ்போஷர்ல இந்த மாரியான ஒரு வேலைய வந்து பண்ணிட்டு இருக்கான். பட் ஜர்னலிஸ்ட்ஸ் எல்லாமே உள்ளுக்குள்ள உட்காந்துக்கிட்டு, இத அவன் ப்ளே பண்ணணும், இத அவன் ப்ளே பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு என்ன பண்றாங்கன்னு தெரியல. ஈவன் பண்டிட்ஸ் எக்ஸ் பிளேயர்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்கானுங்க, ரூபன் ஆமரிம் வந்து அவனோட ஸ்ட்ரக்சர் சரியில்லன்னு சொல்லிட்டு. இப்ப 2 மேட்ச் நல்லா ப்ளே பண்ணதுக்கப்புறம், ஹி இஸ் டூயிங் அ குட் வொர்க். பேஷன்ஸ் வேணும். இந்த மாரி ப்ளே பண்ணா தான் நம்ம வந்து லாங் டெர்ம்ல வந்து சக்சஸ் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ, நீங்க ஒரு டீம சப்போர்ட் பண்றீங்கன்னா, யூ சப்போர்ட் தெம். உங்களுக்கு என்ன தோணுதோ அத பாருங்க. மத்தவங்க பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அத பார்க்காம இருக்காதீங்க. நல்ல விஷயமும் சொல்லுவாங்க, கெட்ட விஷயமும் சொல்லுவாங்க. கேரி நெவில், ராய் கீன்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படியும் சொல்லுவானுங்க, இப்படியும் சொல்லுவானுங்க. ஸோ, அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அண்ட் ஆல்சோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின் வந்து ரிப்போர்ட்டர்ஸ் கேட்டாங்க. இது என்னன்னு தெரியல. இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்து ஸ்டூப்பிடான கொஸ்டின்ஸ் நெறைய கேட்கல. பார்ட் 2 வந்து வரல. பார்ட் 1 தான் இது. Ruben Amorim on academy player in squad record. We want to maintain that. I don't want to be the guy to break that record, that idea. If you see the past of Manchester United, that should be our goal in the future. So we should try maintain that for sure. இது வந்து ரூபன் ஆமரிம்கிட்ட நீங்க கேட்கவே தேவையில்ல. அகாடமி பிளேயர்ஸ் எல்லாம் ஒரு பில்டப் பண்றதுக்கு, மெயின்டெயின் பண்றதுக்கு, டெவலப் பண்றதுக்கு ரூபன் ஆமரிமோட ஒரு பெரிய ஆள் வந்து உங்களுக்கு தேவையே இல்ல. ஈவன் பெப் குவார்டியோலாம் அகாடமி பிளேயர்ஸ வந்து டெவலப் பண்றதுக்கு அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. ஹி இஸ் அ குட் மேனேஜர் அவ்வளோதான். பட் ரூபன் ஆமரிம் ஸ்போர்ட்டிங்லயும் நீங்க பார்த்துருக்கலாம். பிராகாலயும் பார்த்துருக்கலாம். ஈவன் யுனைட்டட்லயும் பார்க்கலாம். அகாடமி பிளேயர்ஸ வந்து நல்லா நல்லா டெவலப் பண்ணி கொண்டு வர்றான். எடன் ஹெவன்லாம் பார்த்தீங்கன்னா, அகாடமிலேருந்து தான் வந்தான். ஆர்சனல் அகாடமிலேருந்து. சீடோ ஓவி மார்டின் ஆர்சனல் அகாடமிலேருந்து தான் வந்தான். ஃப்ரெடிக்சன் நம்ம யுனைட்டட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். ப்ரீ சீசன்லலாம். அவனுமே நம்ம கிரிம்ஸ்பி மேட்ச்லயும் ஸ்டார்ட் பண்ணான். அவனுமே ஒரு நல்ல டிஃபெண்டர் தான். 20 ஏஜ் தான் ஆகுதுன்னு நெனைக்கிறேன் அவனுக்கு. அவனுமே நல்ல டிஃபெண்டர் தான். அண்ட் எஸ் சூப்பரான டிஃபெண்டர்ஸ். அண்ட் டியோகோ லியான், பேட்ரிக் டோகு இவங்க எல்லாருமே அண்டர் 19 பிளேயர்ஸ் தான். ஸோ எஸ் அகாடமி எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கு யுனைட்டடுக்கு. ஸோ அதெல்லாம் ப்ராப்ளமே கிடையாது. ரூபன் ஆமரிம் இஸ் த பெஸ்ட் மேனேஜர் டூ டெவலப் அவர் அகாடமி. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபைனல் கொஸ்டின் வந்து ஆண்ட்ரே ஒனானா சீசன்ல வந்து ஸ்டே பண்ண போறான். அவன் வந்து யுனைட்டட்ல இருக்க போறான். பொசிஷனுக்கு வந்து ஃபைட் பண்ண போறான்னு நெனச்சிட்டு இருந்த ஆண்ட்ரே ஒனானா, லாஸ்ட்ல வந்து டர்க்கிக்கு போயிருக்கான். அத பத்தி கேட்டிருக்காங்க. ரூபன் ஆமரிம் சொல்லியிருக்கான். "It could be, but I think as a club we understood it needed a change. Sometimes it's hard to point why the performance, the movement, the bad luck in some moments was hard on him. Our thinking was to have a change with the goalkeeper, but I wish the best with Andre Onana. He was really good at working and helping the players, but sometimes you need to change the environment." As a person ஒனானா வந்து தங்கும்ன்னு சொல்லுவாங்கல்ல. நீங்க வந்து என்னதான் ஒரு பேட் பிளேயரா இருந்தாலும் சரி. பட் அஸ் அ பெர்சனா ஒனானா எவ்ரி பிளேயர வந்து அவன் வந்து மோட்டிவேட் பண்ணுவான். ஈவன் பயந்தீர் வந்து ஒனானாக்கு அஹெடா ஸ்டார்ட் பண்ணும்போதெல்லாம், ஒனானா வந்து பயந்தீர்கிட்ட அவ்ளோ சிரிச்சு பேசிட்டு இருப்பான். எல்லா பிளேயர்ஸ் கூடயும் ஜெல்லா இருப்பான். எனக்கே பார்க்க தோணும். என்னடா மனுஷன் இப்படி இருக்கானே! பட் வொர்ஸ்ட்டா ப்ளே பண்றான். இவன நம்ம இப்படி சொல்லிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஃபுட்பால் இஸ் சம்டைம்ஸ் வெரி வெரி கிரிட்டிசிசம் பேஸ்ட். பிகாஸ் என்னதான் நீங்க வந்து நல்லா ப்ளே பண்ணாலுமே, உங்கள வந்து அமுக்க தான் செய்வாங்க. என்னதான் நீங்க நல்லா ப்ளே பண்ணல, பட் நீங்க நல்ல பெர்சனா இருக்கீங்கனாலுமே, அப்பயும் உங்கள அமுக்க தான் செய்வானுங்க. நானும் ஒனானா வந்து திட்டிட்டு தான் இருக்கேன். நெறைய பேர் சொல்றீங்க, "ஒனானாவ பாடி ஷேம் பண்றீங்க ப்ரோ" அப்படின்னு. பட் என்ன சொல்றது? வி ஆர் டூயிங் திஸ் பிகாஸ் வி லவ் த கிளப். கிளப்புக்கு வந்து சரியில்லன்னா, நம்ம வந்து மாத்தி தான் ஆவணும். லூக் ஷாலாம் நீங்க பாருங்க. அவ்ளோ சீசன் இன்ஜூரில இருந்தான். பட் ஒரு மேனேஜர பத்தியோ, ஒரு கிளப்ப பத்தியோ வெளில வந்து சொன்னதே கிடையாது. டியோகோ டாலோ எல்லா மேட்சும் ஸ்டார்ட் பண்றான். பட் நல்லாவே ப்ளே பண்ணதில்ல. பட் எல்லா மேட்சும் ஸ்டார்ட் பண்றான். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். லெனி யோரோ, லிசாண்ட்ரோ மார்டினஸ் பாருங்க. அவ்ளோ மேட்ச் இன்ஜூரில இருக்கான். பட் அவன நம்ம யாரும் அதிகமா பேச மாட்றோம். ஏன்னா, ஹி இஸ் அ குட் பெர்சன். ஆண்ட்ரே ஒனானா, ஹி இஸ் அ குட் பெர்சன். பட் ஹி இஸ் அ மேசிவ் ஃபெயிலியர் அட் மான்செஸ்டர் யுனைட்டட். டர்க்கில வந்து அவன் நல்லா ப்ளே பண்ணணும். அதான் நானும் எதிர்பார்க்குறேன். அவன் நல்லா வேல்யூ இன்கிரீஸ் ஆகணும். அவன் நல்ல அமௌண்ட்டுக்கு சேல் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. ஆண்ட்ரே ஒனானா இஸ் அ கிரேட் பெர்சன். அவன் டர்க்கில நல்லா வந்து லோன்ல வந்து நல்லா அங்க எக்ஸ்போஷர்ல நல்லா ப்ளே பண்ணி, இன்னொரு பெரிய கிளப்புக்கு அவன் போணும்னு சொல்லிட்டு என்னோட ஒரு விஷ். ஸோ உங்களோட விஷ் என்னன்னு சொல்லுங்க. ஸோ பிரஸ் கான்ஃபரன்ஸ் இதான். என்ன தாட்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க காமெண்ட்ல. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஈவினிங் வந்து நம்ம ஆர்சனல் வெர்சஸ் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்ல நம்ம மீட் பண்ணலாம். லைவ்ல எல்லாருமே வந்துருங்க. ஸோ பெல் ஐகான் ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து எல்லா லைவும் வரும். ஸோ எஸ், தேங்க் யூ ஃபார் தட். அன்டில் தென் லெட்ஸ் கீப் தி பால் ரோலிங்.